அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணை வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அருமையான ஒரு நித்யானந்த தவத்தை நமக்கு நடத்தி தந்த பேராசிரியர் கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துள்ள தலைப்பு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சின்ன வயசுலேயே நமக்கு எல்லாருக்கும் இது சொல்லியிருப்பாங்க. உள்ள நினைக்கிறது, மனசில் என்ன உணர்வு இருக்கோ அது அப்படியே முகத்தில் தெரியும் அப்படின்றதா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்மளுடைய உடலுக்கும் இது பொருந்தும். உடல், மனம், அறிவு இந்த மூன்றுத்துக்குமே இது பொருந்தும். எந்த அளவில் அந்த உடல் எப்படி வச்சுருக்காங்களோ அதே போல தான் அவங்களுடைய வெளிச்சம் போட்டு அது வெளியே காட்டுது அப்படின்றது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். உடல் அப்படின்றதுல எப்படி இது பொருந்தும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நம்மளுடைய உடல் நிறைய உறுப்புகளால் ஆனது இல்லையா? முக்கியமான உறுப்புகள். மூச்சு காற்று எடுப்பதற்கு நுரையீரல் ஆக்சிஜனை எடுக்குது. அந்த ஆக்சிஜனை எடுத்து என்ன பண்ணுது, அந்த வேலையிலிருந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக இதயத்துக்கு அந்த ஆக்சிஜனை அனுப்புது. அப்போ பிறந்ததுலேருந்து துடிச்சுக்கிட்டே இருக்கிற இதயம் அந்த ஆக்சிஜனை வாங்கி தன்னுக்குள்ளே வந்து கெட்ட ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு இந்த ஆக்சிஜனை கலந்து தூய ரத்தமாக உடல் முழுவதும் செலுத்துக்குது. ஒவ்வொரு செல்லுக்கும், உடலில் இருக்கிற அத்தனை கோடி செல்லுக்கும் இந்த ரத்தம் வந்து பாய்ந்து கொண்டே இருக்குது இல்லையா? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாய்ந்துட்டே இருக்கு. இதை போன்ற உறுப்புகள், முக்கிய உறுப்புகள், வயிறு சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறதுக்கும் அதிலிருந்து சத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு சிறுகுடலும், இப்படி ஒவ்வொரு உறுப்பாக இயங்கிட்டு இருக்கிற நம்ம உடலில் எல்லாமே சிறப்பாக இயங்கினா தானே உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா? இப்போது நம்மளுடைய இன்னொரு விதமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளுடைய உடல் பஞ்சபூத கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள் நம்ம உடலில் ஒவ்வொரு நிலம், நீர், நெருப்பு, காற்று, மின் எல்லாமே நம்ம ஒத்தும் உதவியும் ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷனில் இருந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமாக 3 ஓட்டத்தை வந்து சரியாக வச்சுருந்தாவே இந்த பஞ்சபூதங்களும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் நம்ம மகரிஷி பயிற்சியாக எடுத்து அவரை நமக்கு உடற்பயிற்சியில் கொடுத்துருக்கிறார். அவர் நம்மளுடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஹோமியோ மருத்துவம் 3த்திலுமே படித்து வைத்திய பூபதி பட்டம் பெற்றவர். அந்த மருத்துவ அனுபவத்தை வைத்து அவர் வந்து இந்த உடல், மனித உடலுக்கு இந்த பஞ்சபூதங்கள் உள்ள இயங்குவதற்கு எது முக்கியமான இதுவாக கருதப்படுது அப்படின்றத அவர் கணிச்சு அதற்கு எப்படி இருந்து உடற்பயிற்சியை செய்தால்
இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம் அப்படின்றது தான் அவர் இந்த முக்கியமான 3 ஓட்டங்கள். எந்தெந்த ஓட்டம் அவர் சொல்கிறாரு? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். காற்று மூணுமே, இந்த காற்று, வெப்பம், ரத்தம் மூணுமே உடல் முழுவதுமே சீராக எல்லா இடத்துக்கும், எல்லா செல்களுக்கும், எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம சொல்லிக்கலாம். ஓட்டம் சீராக இருந்ததுனாவே தானாக உயிரோட்டமும் காந்த ஓட்டமும் சீராக இருக்கும், ஜீவகாந்த சக்தி ஓட்டமும் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் அவர் இந்த பயிற்சியில் கொடுக்குறார். உடற்பயிற்சியில் நின்ற நிலையிலிருந்து செய்யக்கூடிய பயிற்சிகள், அமர்ந்த நிலையிலிருந்து செய்யக்கூடிய பயிற்சிகள், கிடந்த நிலையிலிருந்து செய்யக்கூடிய பயிற்சிகள், எப்படியெல்லாம் அசைவு கொடுத்தா உடல் முழுவதும் இந்த 3 ஓட்டம் தடை இல்லாமல் ஓடணும். தடை அப்படின்றது வந்ததுனாவே வலி அப்படின்றது அந்த உடலுக்கு வரும். அதுவே நீடித்தால் நோயாக மாறும், உயிருக்கு ஆபத்தாக விளையும் அப்படின்றது தான் அவருடைய மருத்துவ அறிவில் உணர்ந்து இப்படி பயிற்சியாக நமக்கு கொடுத்துருக்காரு. இதை வச்சு தானே மருத்துவத்திலையும் கணிக்கிறாங்க. வாதம், காற்று, வெப்பம், ரத்தம்னு அவர் சொல்கிறது தான், அந்த ஓட்டத்தை தான் அவங்க வாதம், பித்தம், ஸ்லேத்துமம், இந்த உடம்பு வாத உடம்பா, பித்த உடம்பா, ஸ்லேத்துவ உடம்பா அப்படின்றது இந்த ஓட்டத்தை வச்சு அவங்க சொல்கிறாங்க. இந்த வாத, பித்த, ஸ்லேத்துமம் மூணுமே சமநிலையில் இருந்துருச்சுன்னா அப்போ நோய் இல்லாத இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கிற உடல் தான் அழகாக இருக்கும். நோய் இருந்ததுன்னா அந்த உடம்பு பார்க்க அழகாக இருக்குமா? நொண்டி கால் நடக்க முடியல, நொண்டி நொண்டி நடக்கிறாங்க, நேராக நடக்க முடியலன்னா அது பார்க்க நல்லா இருக்குங்களா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி நல்ல ஆரோக்கியமான உறுப்புகள், 5 பூதங்கள் சரி சமமான நிலையில் இருந்தால் தான் அந்த உடல் பார்க்குறதுக்கே, முகத்தை பார்க்குறதுக்கே ஒரு பிரகாசம், அவங்க தயாராக இருப்பாங்க. ஒரு ஜொலிப்பு இருக்கும் அந்த கண்ணில், இல்லைங்களா? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வதற்கு தொய்வில்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த உடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, குட்டியில் கழுதை கூட அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இளமையில் புத்தம் புதியதாக உருவெடுத்து ஆரோக்கியமாக இருக்கக்கூட அந்த இளமை காலத்தில் எல்லாமே அழகாக இருக்கும். இதை அப்படியே நாம் மெயின்டைன் பண்ணோன்னு சொன்னால் நிச்சயமாக வயதான காலத்துலேயும் இதே அழகோடு நம்மளால் இருக்க முடியும். அந்த உடலை அழகாக வச்சுக்கணுன்னா இந்த ஓட்டங்களை சீராக வச்சுக்கணும், வாத பித்த கபத்தை சீராக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்மளுடைய மகரிஷி 90 வயதில் கூட பார்க்க எவ்வளோ ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருந்தார். ஏன்? உடற்பயிற்சியை சரியாக செய்து தன்னுடைய வேலைகளை எல்லாம், இந்த உடலை பாதுகாக்கிறது. கோயில், இந்த உடம்பு இறைவன் வாழக்கூடிய கோயில் என்பதை அவர் உணர்த்தியது மட்டும் இல்லாமல் அதற்கு சரியான பயிற்சிகளை கொடுத்து அவரும் செய்ததுனால 90 வயதில் கூட அவரை பார்க்கறதுக்கு முகம் என்ன ஒரு பிரகாசம் இருந்துச்சு இல்லையா? அவரை பார்க்கறதுக்கு, அவரை பார்த்தா கூட போதும், அமைதியும் மகிழ்ச்சியும் ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அவரை பார்க்கும்போதே கிடைக்குது. அப்படின்றதுனால தான் நம்ம எல்லாரையும் குருவை போய் பார்க்குறோம். நம்ம குரு மட்டும் இல்லை, குருமகான்கள் எல்லோருமே அந்த முக வசியம் பெற்ற, அழகு பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா உடலை அவர்கள் பக்குவமாக பாதுகாத்ததுனால. இதில் ரொம்ப இதுவாக சொல்லணும்னா, வள்ளலார் அவர் ஜோதியாகவே திகழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகாசமாக இருக்குமாமா அவர் உடல் முழுவதுமே ஒரு ஜோதியாக திகழ்ந்து அவர் இருந்தார் சொன்னார். அப்போ அளவோட உணவு உண்டு, ஜீவகாருண்யத்தோடு பிற உயிர்களையும் மதித்து அவர் வாழ்ந்த விதம். அப்போ உடலாலும் நாம் இந்த உடலை அழகாக மெயின்டைன் பண்ணுறது நோட்டு உடலுக்கும் இந்த வாக்கியம் பொருந்தும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நாம் சரியாக இல்லைன்னா, தூக்கமோ இல்லை அசதியாக இருந்தால் கூட நம்மளை பார்த்தோன்னே கேட்பாங்களே, என்ன தூக்கம் சரியில்லையா, என்ன ஒரு மாதிரி இருக்கிற, என்ன தலை வலிக்குதா, முகமே சரியில்லையே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா நம்ம உடலுக்கும் அது பொருந்தக்கூடிய ஒன்று. அதை சரி செய்வதற்கு தான் நம்மளுடைய மகரிஷி பயிற்சியை கொடுத்துருக்காரு. அந்த பயிற்சியை செய்தாவே நாம் உடலை அழகாக நாம் வச்சுக்க முடியும். ஆரோக்கியமாக எந்த வயதிலும், இளமையில் மட்டும் இல்லாமல் முதுமையில் கூட
நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடமாடி நமது வேலைகளை செய்து அழகாக இந்த உடலை பராமரிக்க முடியும் என்பதை அவர் காமிச்சிருக்கிறார். இப்போ இந்த அடுத்த உடல், மனம், அறிவு மூன்றுத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, சிந்திச்சு பார்க்குறோம். இப்போ அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம். உடலை பற்றி நம்ம ஆராய்ச்சிட்டோம், ஓரளவுக்கு அதை பற்றி நாம் இப்போ பேசியிருக்கிறோம். இப்போ மனம் அப்படின்றதுக்கு வரலாம். மனம் அப்படின்றது உண்மையிலேயே இந்த வாக்கியம் பழமொழி பார்த்தீங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா, மனசில் என்ன வச்சிருக்கானோ அதுதான் வெளியே முகத்தில் காட்டும். நமக்கு தெரியலன்னா கூட, நமக்கு தெரியாது, நம்ம முகம் பார்க்க மாட்டோம். ஆனால் எதிரில் உள்ளவங்க நம்மளை பார்க்கும்போதே என்ன இவங்க என்ன நினைக்கிறான்னு தெரியா இல்லையே இவனுடைய முகம் அப்படின்றத சொல்லிடுவாங்க இல்லையா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ அந்த அகம் என்று இப்போ மனதை பற்றி பேசுகிறார்கள். அப்போ மனம் அப்படின்றத அழகா முகத்தில் தெரியணும்னா அப்போ மனம் எப்படிப்பட்ட மனமாக இருக்க வேண்டும்? மனம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு எழக்கூடிய எண்ணங்களை தான் முதல்ல மனதின் குவியலாக சொல்கிறோம். அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாரு, நாம் தினமும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உயிர் இருப்பதன் அடையாளம் தான், உயிரோட எக்ஸ்டென்ஷன் தான் மனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மனதை நாம் கவனிக்க நாம் உள்ளுக்குள்ளே நாம் பயணம் தொடங்குறோம்னு அர்த்தம். அப்போ அந்த மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது நம்மளுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கிறது. நம்ம மனதால் தான் நம்ம வாழறோம். எல்லாம் உடல் இருந்தாலும் மனது சரியில்லைன்னா சரியான வேலைகளை நம்மளால் இந்த உடலை கொண்டு செய்ய வைக்க முடியாது. அப்போது மனதிற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்க சொல்கிறார் மகரிஷி அப்படின்னு சொன்னால், ஒரு 10 விஷயங்களை சொல்கிறார். ஒரு 10 விஷயங்கள் வராமல் பார்த்துக்கணும், இந்த உணர்வுகள் மனதிற்கு வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு சொல்கிறார். கெடுவதற்கு, மனம் கெடுவதற்கு காரணமாக. அப்போ மனம் கேட்டால் அழகு கெட்டுடும் இல்லையா, ஆரோக்கியம் கெட்டுடும். என்ன விஷயங்கள், 10 விஷயங்கள் அவர் சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்ததுமே கோபம் அப்படின்றதான் சொல்றார். திருவள்ளுவரும் என்ன சொல்லியிருக்காரு, சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி. அது யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள முதல்ல காலி பண்ணிடும். அப்போ மனம் அப்படின்றதுல நாம எழாத ஒரு முதல் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு சினம் வருகிறதா, கோபம் வருகிறதா சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழல்ல சிலர் நடந்து கொள்ளும் விதம் அல்லது நம்மை குற்றம் சொல்லக்கூடிய விதமோ ஏதோ ஒரு நிகழ்வில் நமக்கு கோபம் எழலாம், எழுச்சி பெறலாம். அப்போ நம்ம உடனடியாக மனதை நாம் சிந்திச்சாகணும். ஓ, என்னுடைய மனம் சமநிலையில் இல்லை, அமைதியில் இல்லை. கோபம் என்பது வந்ததுன்னா முதல்ல விகாரமாக போவது என்னுடைய முகம்தான். என்னுடைய சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, என்னதான் அது கொல்ல போகுது அப்படின்ற வர விழிப்புணர்வு வந்ததுன்னா அப்போ நாம் அந்த சினத்தை எழுச்சி பெறுவதற்கு நாம் அலோ பண்ணவே மாட்டோம். நம்பர் 1 வரக்கூடாத விஷயம் கோபம் அப்படின்னு சொல்றார். அந்த கோபத்தை இருப்பு கட்டிட்டோம்னு சொன்னா, எழக்கூடாது, அவ்வளவுதானே, வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது என்னவா மாறிடுதுங்க, வஞ்சமா மாறிடுது. அதுவும் மனதில் வைக்கக்கூடாது. 2வது வஞ்சம். நீங்க கோபம் அப்படின்றத நான் தடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வஞ்சமாக மாறும். அந்த வஞ்சமும் இந்த மனதின் அழகை, மனதின் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால 2வதாக வஞ்சம் எழாம இந்த மனதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். 3வது அவர் சொல்லக்கூடிய விஷயம் பொறாமை. பொறாமை அப்படின்னா என்னங்க? பொறாமை அவர் அழகா நம்மளுடைய மகரிஷி சொல்றார், பொறுக்க முடியாமை பொறாமை. நம்ம கிட்ட இல்லை, அவன்கிட்ட இருக்குதே, அவனுக்கு மட்டும் கொடுத்து வச்சிருக்குதே, இவங்க மட்டும் அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு நம்மளால பொறுக்க முடியாத மனநிலையை தான் பொறாமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொறாமை எழுந்தாலும் அது மனதிற்கு
தீங்கைத்தான் விளைவிக்கும். நம்மளுடைய உயிர் சக்தியை வீண் விரயமாக்கும். நாம் எதை நாடி நாம் வாழ்க்கையை போட்டு முன்னேற்ற கொண்டுட்டு இருக்கிறோம்னா, மகிழ்ச்சியாக வாழணும், இறைவனை உணரணும், நல்ல ஞானத்தை பெறணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம போகும்பொழுது இதெல்லாம் ரொம்ப தாழ்ந்த விஷயங்கள். பொறாமை அப்படின்றதெல்லாம் அதை அப்படியே கீழே தள்ளிடக்கூட, சாக்கடை அளவுக்கு நம்மளை கீழே தள்ளிடக்கூடிய விஷயங்கள். அப்போ நாம் உஷாராக இருக்க வேண்டியது மிக அவசியம். பொறாமை, பொறுக்க முடியாமை நமக்கு தேவையற்றது ஒன்று. நம்ம கிட்ட இல்லைன்னா என்ன, அவன் அனுபவிக்கிறது இல்லை. உண்மையில பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த பொருள் இருந்ததுன்னா அதை பராமரிக்கிறதும் அந்த வேலையெல்லாம் சேரும். உண்மையில நம்ம இன்னொருத்தர்கிட்ட இருந்தாவே அதை நம்ம பார்த்தே ரசிச்சுக்கலாம். அப்பா நீ ஏன் வச்சுக்கோ, நான் பார்க்கறதோட சரி, என்கிட்ட இருந்தாதான் சந்தோஷம்னு இல்லை, உன்கிட்ட இருந்தாலும் என்னால் நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியும். நீ அதை பார்த்து மகிழ்ந்து அனுபவிக்கிறத நானும் மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டாவே போதுமே. இந்த பொறுமை வந்துட்டாவே இந்த பொறாமை நீங்கிவிடும். அடுத்தது வெறுப்புணர்ச்சி. வெறுப்புணர்ச்சி அப்படின்றது எல்லாமே நம்ம உடலுக்கு தான் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒருத்தர் மேல நாம கொண்டிருக்கிற அன்பு, இரக்கம், பாசம் அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல இயக்கத்தை நம்ம உடலுள்ள ஏற்படுத்துது, ஒரு நல்ல ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது, இன்னும் மேன்மேலும் சிறக்க செய்வதற்கு அது வழிவகுக்குது. ஏன்னா கடவுளோட குணமே கருணையும் அன்பும் தான். இன்னொருத்தருக்கு ஈதல், கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம எப்படி உதவணும் அப்படிதான் சிந்தனை. தயவாக, கருணையாக, அன்பாக எப்பொழுதும் சிந்திக்கிறது இறைவனோட குணமாக இருக்கு. வெறுப்புணர்ச்சி அப்படின்றது வச்சோமா அதுக்கு நேர் எதிர்மாறா அது செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த மனதை எந்த அளவுக்கு நாம தெளிவா வைக்கிறோமோ அப்பதான் அடியில இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்தை நம்மளால பார்க்க முடியும். வெறுப்புணர்ச்சி வச்சா அப்ப எப்படி அதை அடியில பார்க்க முடியும்? இப்போ வெறுப்புணர்ச்சி அப்படின்றதையும் யார் மேலையும் நமக்கு வெறுப்புணர்ச்சி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தீமையே செய்தாலும் அவர்கள் மீது நாம் வெறுப்புணர்ச்சி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது நமக்கு நன்மையே செய்யாது. எந்த ஒரு உணர்வும் வைத்திருக்கிற இந்த சட்டி, இந்த மனம், இதுதான் கலங்கமுறும், முதல்ல இதுதான் கலங்கமுறும் அப்படின்றதுனால, அந்த வெறுப்புணர்ச்சியை காட்டுறதுனால நமக்கு ஒரு பயனும் இல்லை. அவங்க நம்மளை விட பலசாலியா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், அதை கொண்டு நமக்கே தீங்கு செய்யறதா முடிஞ்சிடலாம். அதனால இந்த வெறுப்புணர்ச்சியை நமக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யாது என்பதை உணர்ந்து நாம வெறுப்புணர்ச்சி எழாம பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது பேராசை. ஆசை என்பது தேவைக்கு வருவது. நமக்கு இப்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை. போட்டுக்கிறதுக்கு துணி வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை. அவங்க கிட்ட இருக்குதே அதுக்கு மேல எனக்கு வேணும், அவ சாப்பிட்றாளே எனக்கு அது வேணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா அது பேராசை. தேவைக்கு மீறிய ஆசைகள் எல்லாமே பேராசை தான். இந்த உலகத்தை படைச்சதுக்கு சொல்றாங்க, இந்த இறைவன் ஆசைக்கு, தேவைக்கு எல்லா உயிர்களுக்கும் கொடுத்துதான் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவைக்கு என்ன அதை முன்னாடியே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேராசைப்படுவதனால் இன்னொருத்தரோட பொருளை அபகரிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? அப்பதான் பற்றாக்குறை, அமைதியின்மை, மகிழ்ச்சியின்மை அதெல்லாம் தோன்றுவதற்கு காரணம் இந்த பேராசையாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஒழுக்கமற்ற இச்சை. பேராசை அளவு மீறியது, அதே மாதிரி ஒழுக்கமற்ற இச்சை, எதை காமம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் நமக்கு தேவையற்ற ஒன்று. நமக்கு மகாபாரதம், இதிகாசம், கதைகள்லயே சொல்லி சொல்லி ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை தான் நமக்கு பாடமாக எடுத்திருக்கிறார். அது விளக்கமாகவும் அதை நாம கதையா ஜென்மமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒழுக்கம் மீறிய காம இச்சை அப்படின்றதும் ஒரு தவறான மனதை கெடுக்கக்கூடிய, களங்கப்படுத்தக்கூடிய, மேல் உயர்நிலைக்கு செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு குணம். அதை நாம வச்சிருக்க கூடாது. அடுத்தது தற்பெருமை.
தன்னைத்தானே பெருமையா நினைக்கிறது. என்ன என்ன இருக்கு நமக்கு கூடுதலா என்ன இருக்கு அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒன்றில் சிறியார் ஒன்றில் பெரியார் என்றதுதான் இருக்கும். யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்துல சிறந்ததா இருப்பாங்க. வேற சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாதது தான். நமக்கு வேற சில 4 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஔவையாரே என்ன சொல்றாங்க? கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்றாங்க. ஔவையார் மாதிரி ஞானத்தை பெற்றவர்கள் கூட இவ்வளவு இருக்கு, நம்மளால முழுமையா தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்றத சொல்லும் பொழுது நம்ம தற்பெருமை எதற்கு? தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது எதற்கு? உண்மையிலேயே எல்லோரும் பெருமைப்படக்கூடியதுதான் பிரம்ம ஞானம். இறைவனே தான் பரிணாமமா மாறி எல்லா பொருட்களாகவும் இருக்கிறது. அப்ப எல்லா பொருளையும் பெருமை மிக்கதாக நான் நினைக்க முடியுமே தவிர, நான் மட்டும் அப்படின்றது, நான் என்ற தற்பெருமை திருப்பி அந்த இறைநிலையை உணர்வதற்கு தடையாக, நம்ம மனது தெளிவாக காண்பதற்கு ஒரு தடையாக மாறிவிடுகிறதுனால தற்பெருமை வரக்கூடாத ஒரு குணமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது அவமதிப்பு. எப்படி தற்பெருமை தன்னை பெருமையாக நினைக்கிறது தவறோ, அதே மாதிரி மற்றவரை அவமதிக்கிறதும் தப்பு தான். அவங்களுக்கு இந்த வாசனை எல்லாமே இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச வாசனை நமக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. எல்லோரும் சிறப்பு உள்ளவர்கள் தான் அனைவருமே, அனைத்து உயிர்களுக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஏன்னா இறைவனுடைய தன்மாற்றம் தான் எல்லாமே. அப்ப அவமதிப்பு மீண்டும் நம்மளுடைய மனதை களங்கப்படுத்துகின்ற ஒரு குணமாக இருக்கிறது. அடுத்தது அவசியமற்ற பயம். தேவையே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா, இறைநிலை இறைந்து கிடப்பது இறைநிலை, எங்குமே நீக்கமற எக்காலத்திலும் சதா சர்வ காலமும் இமைப்பொழுதும். இவர் பாடுறார், மாணிக்கவாசகர் பாடுறார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு. எல்லாருக்குமே அதே தான். இமைப்பொழுதும் நீங்காத இறைவன் கூட இருக்கும் பொழுது எதற்கு பயப்பட வேண்டும்? பயப்பட்டா அப்ப அவனை மறைக்கிற மாதிரி மனம் மாறிடுது இல்லையா? அப்ப அவனுக்கு எதிரான வழியில போற மாதிரி ஆயிடுது இல்லையா? அதை உணரும் பொழுதுதான் அவசியமற்ற பயம் நீங்கும். அடுத்தது கடைசி அதிகார போதையே. நாம செய்யக்கூடிய செயல்கள்னால, பார்க்கக்கூடிய வேலைனால சிலருக்கு உயர்ந்த பதவி இருக்கலாம். ஆனால் அந்த பதவியுடைய தலைக்கணம் அகங்காரம் நமக்கு ஏறுச்சுன்னா அது அழிவைத்தான் தரும். அதிகார போதையும் இறைவனை காண்பதற்கு தடையாக நம்ம மனதிற்கு களங்கமாக அமையும். அப்ப இந்த 10 விஷயங்களை திருப்பி பார்க்கலாம். என்னென்ன சொல்றார் பாருங்க. கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கம் மீறிய காம நோக்கம், தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், அதிகார போதை. இந்த 10 வகையையும் நம்ம உள்ளத்துல நிறைபெற ஒட்டாமல் அவ்வப்போது ஆராய்ந்து கலைந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னே எழுதி வச்சிருக்கார் மகரிஷி. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன சொல்றார், காலையிலும் மாலையிலையும் ஒரு 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து மௌனத்துல இருந்து நம்ம உள்ளத்தையே நம்மளை சோதனையிட்டு கவனிக்க சொல்ற. இதுல ஒன்று எழுந்தாலும் உள்ளம் என்பது கலங்கமாகிவிடும். அந்த அடியில் இருக்கக்கூடிய, அதிலேயே உள்ளேயே இருக்கக்கூடிய இறைவனை நம்மால காண முடியாது. வள்ளலாருடைய இதுலயும் என்ன சொல்றாங்க, திரைய விலக்கி எங்கேயோ தூரத்துல இருக்கிறதையா காட்டுறாங்க, இங்கேயே இப்பவே இருக்கு, உள்ளே இருக்கு. திரையா 7 திரையா மறைச்சு வச்சிருக்குது. இந்த திரையை அகற்றினா இதே இடத்துல அந்த ஜோதி சொரூபமான இறைவனை காணலாம் என்பதைத்தான் நம்ம சொல்றாங்க. அப்ப மனம் என்பதை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அதுல களங்கமான, ஏன்னா நம்ம
ஒரு ஞானத்திற்காக, ஒரு நல்ல வாழ்க்கைக்காக நம்ம ஒரு மனவளக்கலையில் இணைந்திருக்கிறோம். இந்த இந்த அனுபவம் இந்த பயிற்சி நமக்கு கிடைத்ததே கண்டிப்பாக நம்மளுடைய தாய் தந்தையர் முன்னோர்கள் நம்ம செய்த புண்ணிய பலன்கள் எல்லாவற்றின் பலன்தான் நமக்கு இது கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை நம்ம தொலைக்க விடலாமா? அந்த பயிற்சிகளை நாம் தினம் செய்யணும். அழகாக முழுமையாக மகரிஷி உடலுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கல, மனதிற்கும் பயிற்சி கொடுக்குறார். மனதிற்கு பயிற்சி கொடுத்து மனதின் அடித்தளமாக இருக்கிற அறிவிற்கு பயணத்தை தொடங்க சொல்கிறார். உங்கள் உள்ளுக்குள்ளேயே போங்க, உங்களுடைய அகத்தவம் செய்யுங்க, மனதை அமைதிப்படுத்துங்க, அகத்தாய்வு செய்யுங்க, உள்ளே இருக்கிறத தூய்மைப்படுத்துங்க. அப்போது ஒரு பழமொழியில் ஒன்று சொல்லுவாங்க, ராவணனை நீக்குனாவே போதும் அங்கே ராமன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமனை தேடி நம்ம எங்கேயும் போக வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படவும் வேண்டாத இந்த ராவணனை நீக்குனாவே போதும், ராமன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதையே பல விதங்கள்லையும் பல மார்க்கங்கள்லையும் பல மகான்களையும் இதே தான் சொல்கிறாங்க. மகரிஷியும் இதை தான் விளக்கி சொல்கிறார். நாம் உட்கார்ந்த இடத்தில், கண்ணை மூடி உட்கார்ந்த இடத்தில் இறைவனை காணலாம், உணர முடியும். நம் வாழ்நாள்லேயே உணர முடியும். உயிர் அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உயிரை கொண்டு தான் நாம் உணர்வை நாம் அனுபவிக்கிறோம். உணர்வால் இந்த உயிர் இருக்கும் பொழுதுதான் இறைவனை நாம் உணர முடியும். அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான இந்த வாழ்க்கையை நாம் தவற விடக்கூடாது. நம்மளுடைய மனம் அப்படின்றதுக்கு இந்த 10 வேண்டத்தகாதவைகளை நீக்கி நல்ல நிறை மனமாகவும் அமைதியாக இருக்கக்கூடிய மனமாகவும் வலுவான மனமாகவும் நாம் நம்மை எடுத்துக்கிட்டோம், பிரகாசிக்க செய்தோன்னு சொன்னால் மனதின் அடித்தளமாக இருக்கிறது யாருங்க? அறிவு என்று சொல்லக்கூடிய தெய்வம். அந்த அறிவு எந்த அளவுக்கு நம்ம ஞானம் பெறுறோமோ, வித்தியாசம் இருக்கா இல்லைங்க? படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் பார்த்தாவே இவங்க என்ன பட்டிக்காட்டிலேருந்து வந்தாங்களா, எந்த எழுத்தறிவு இல்லாதவங்க போலன்னு முகத்தை பார்த்தே சொல்லிடுறாங்களே. அறிவிற்கும் பொருந்தும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எந்த அளவிற்கு ஞானத்தை அவர்கள் பெருக்கிக் கொள்கிறார்களோ, எந்த ஞானம், மெய் ஞானம், பிரம்ம ஞானம் வேதாத்ரி மகரிஷி அதற்கும் கொடுக்கிறார். உடலுக்கோ மனதுக்கோ மட்டும் கொடுக்கல, அவர் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் காப்பாத்திக்கிற உயிரை வச்சு நமக்கு பிரம்ம ஞானத்தை கொடுக்கிறார். எப்பா காண்பன யாவுமாய் எல்லாமாய் நீக்கமர நிறைந்திருப்பது இறைநிலையே இறைநிலையே இறைநிலையே. இதை நாம் உணர்ந்து கொண்டால், இந்த அறிவு முழுமை பெற்றால் அதுவே முக்தி அப்படின்ற பயிற்சியை தான் பிரம்ம ஞானமாக நமக்கு கொடுக்குறார். பிரம்ம ஞானம் அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க? காண்பவை யாவும் பிரம்மம். ஏன்னா அந்த ஒன்றை தவிர வேறு ஒரு பொருள் இல்லை. அந்த ஒன்றே ஏகமாக இருந்த அந்த இறைநிலைத்தான் எல்லாமாக மாற்றி இருக்கிறது. அப்போ காண்பது எல்லாமே பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து படிக்கலாம். பார்க்குறதெல்லாம் அதனால தான் நமக்கு பார்க்குறவங்கெல்லாம் நமக்கு விஷயத்தை நாம் அப்சர்வ் பண்ணாதான் அது புரியும். பார்க்குறவங்கெல்லாம் நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி ஒரு முழு வட்டமாக நம்மளை உடலாலும் மனதாலும் அறிவாலும் முழுமைப்படுத்தி நம்மளை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதற்கு உதாரணமாக வாழ்ந்த மகா புருஷர் தான் நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி. 95வது பிறந்த நாள் அவர் கொண்டாடின போதும் அவர்களுடைய முகத்தில் இருந்த தேஜஸ், ஒரு அழகு நமக்கு உதாரணமாக நாம் எடுத்து அதே பயிற்சி அவர் சொல்றார். நான் கண்டதை, நான் உணர்ந்ததை, நான் பெற்றதை உங்களாலும் முடியும். அதற்கான பயிற்சிகள் தான் நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்தேன், இப்போ நீங்க எடுக்கிறீங்க. இந்த பயிற்சிகளை செய்து வந்தீங்கன்னா நாமும் அமர்ந்த இடத்திலே கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை பார்க்கணும். இதை விட வேற என்னங்க வேணும் நமக்கு? அகத்தின் அழகு நம்ம முகத்திலையும் கண்டிப்பா தெரியும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்மா. மிகவும் சிறப்பாக நன்றாக இருந்ததுமா. வாழ்க வளமுடன்.